உன் புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்க திரியறானே, அவனால ஒரு 1000 ரூபாய் புரட்ட முடிச்சுதா? நீ என்ன பண்ற? உடனே அந்த பிச்சைக்காரனை டைவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கை கல்யாணம் பண்ணிக்கோ. ஒழுங்கா அந்த டைவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த டைவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டேன். உனக்கு என்ன தாண்டா வேணும்? சந்தனாவை என்ன பார்த்து சொல்லுங்க, நான் சைன் போட்டு தரேன். தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுதா. மேம், இது ஜீவனாம்சம் டாக்குமெண்ட், இதுலயும் ஒரு சைன் வாங்கிடலாமே. இவங்கிட்ட என்ன இருக்குன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள அசோக்கோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? 50 கோடி. ஹே சந்தனா, இந்த பிச்சைக்காரனுக்கு 1000மோ 2000மோ கிளம்பும் போது கொடுத்து விடு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவனை தூக்கி வெளியில போடுங்க. ஹரீஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோகை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனை காப்பாற்ற அவன் ரெடியா இருக்கான். அவளை எதுக்கு நீ முறைக்கிற? தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு? அசோக்குக்கு என்ன குறைச்சல்? பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பார்க்க லட்சணமா வேற இருக்கான். இந்த தருதலைய தலைமொழிக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. 2 வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள். ஹரிஷை விவாகரத்து செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீது இருக்கும் காதலால் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியோ சத்தியமா புரியல. தன் அம்மா திலகாவின் பேச்சு அவளை மேலும் வெறுப்பேற்றியது. ஆனால் உண்மை அதுதான். ஹரிஷ் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞன். 2 வருடத்திற்கு முன்பு சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனான மதிவண்ணன் தன் ஒரே மகள் சந்தனாவை ஒரு ரகசிய காரணத்திற்காக ஹரிஷுக்கு திருமணம் செய்து வைத்தார். சொந்த வீட்டிலேயே அனாதையாக்கப்பட்டான் ஹரிஷ். ஒன்றுமே இல்லாத ஏழை என்பதால் மாமியார் கண்ணுக்கு கூட ஒரு புழுவை போலதான் தெரிந்தான். திருமணமான நாளிலிருந்தே ஹரிஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான். தண்ணி காட்டி சுத்திட்டு இருக்கா. அந்த சந்தன ஆபீஸ் அடிச்சு உடைங்கடா. போலீஸ் கேஸ்ன்னு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா. அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ். சந்தனா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள நான் 50 கோடி கட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும். 50 crores தானே, அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 50 crores தானவா? என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க? நானே செம்ம கான்ல இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா. அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ். சந்தனா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள நான் 50 கோடி கட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும். 50 crores தானே, அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 50 crores தானவா? என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க? நானே செம்ம கான்ல இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. போன்னு சொன்னேன். ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட எரிச்சல் அடைந்த சந்தனா அவனை கண்டபடி திட்டி வரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான். மேடம், இங்க ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். எல்லாரும் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைக் பண்ண போறதா வேற பேசிக்கிறாங்க மேடம். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாலோ அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்தது. மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னும் சேலரி கிரெடிட் ஆகலன்னு எல்லாரும் கோவமா இருக்காங்க. இப்படியே போனா நாளைக்குள்ள ஆபீஸே உடைச்சிருவாங்க மேடம். இப்போ என்னமா பண்றது? ஹலோ மேம், இருக்கீங்களா? அஞ்சலி, உங்க பணம் எங்கேயோ போடாது, நாளைக்குள்ள கொடுத்துருவோம் சொல்லுங்க. பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்திலிருந்து யாருமே உதவ முன் வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது. எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷினியிடமிருந்து அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. சந்தனா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக், ரைட்? அவன் இப்போ பிஸ்னஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான்.
நான் அவன் கிட்ட பேசி பார்க்குறேன். ஐம் வெரி ஷுர் அவன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நிஜமாவா சொல்ற? ம். ஹே, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் எவ்வளோ டென்ஸ்டா இருந்தேன் தெரியுமா? இப்போ ஐ ஃபீல் சோ ரிலீவ்ட். தேங்க் யூ so மச். ஏற்கனவே அவளுடைய நிலையை புரிந்து வைத்திருந்த தர்ஷினி சந்தனா மெல்ல நிம்மதி அடைய இன்னொரு பக்கம் ஹரிஷ் தன்னுடைய ரகசிய போனில் ஒரு உத்தரவை பிறப்பித்தான். நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோ. என் ஒய்ஃபோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ. அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட், அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸோட சேலரி, இதெல்லாம் நாளைக்குள்ளே செட்டில் ஆயிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் என் ஒய்ஃப்க்கு தெரியவே கூடாது. ஓகே என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் போனை கட் செய்ய இரவெல்லாம் தூங்காமல் கவலையில் இருந்தாள் சந்தனா. அப்பொழுது மீண்டும் தர்ஷினி அவளுக்கு போன் செய்தாள். ஹலோ, என்னாச்சு தர்ஷினி? அசோக்கிட்ட பேசுனியா? அவன் என்ன சொன்னா? பணம் தரேன்னு சொன்னானா? ஏய் வெயிட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் சந்தனா. நான் அசோக் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். அவன் நாளைக்கே உன் கிளைண்ட்ஸை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி. தேங்க் யூ so மச். இந்த ஹெல்ப்பை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் என்று தர்ஷினிக்கு உருகி உருகி நன்றி தெரிவித்தாள் சந்தனா. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சர் ஆகி இருக்க அவளை 5 நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான். சந்தனாவும் வேறு வழியின்றி அவனுடன் ஆபீஸுக்கு வந்து இறங்க அதை பார்த்து கேவலமாக பேசினாள் அவளுடைய செக்ரட்டரி. என்ன மேம் இந்த வண்டியில வந்திருக்கீங்க? உங்க கார் என்னாச்சு? என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி அதை விடு. அசோக் என்ன வரலையா? வர டைம் தான் மேம், இப்போ வந்துருவாரு. அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சொகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக். அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா. ஹாய் அசோக். ஹாய் சந்தனா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தோம். அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து, வாட், இந்த வண்டியா? இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர? சொல்லியிருந்தா நானே உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. பிக்கப் என்கிற வார்த்தையை அசோக் அழுத்தி சொல்ல அதை கேட்டு கோபமடைந்தான் ஹரிஷ். சரி அதை விடு. அசோக் கிளைண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டியா? அது எதுவும் இஷ்யூ ஆகாதுல்ல? கம் ஆன் சந்தனா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அசோக் தன் மனைவியை தவறாக தொடுவதை பார்த்து கொந்தளித்த ஹரிஷ் நேராக வந்து அவனுடைய சட்டையை பிடிக்க, ஏய் கையெடு. யாரா நீ? ஆமா, இவன் யாரு? உன் பாடி கார்டா? இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களோடலாம் ஏன் சேர்ற நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்டாட்டி மேலே கை வைப்பேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏய், அவளே கவலைப்படல, உனக்கு என்னடா பிரச்சனை? இதை பார்த்த சந்தனாவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோக்குக்கு பெரும் அவமானத்தை கொடுத்தது. ஹரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் இதுக்கு தான் கூட்டு வந்தேனா? எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தறப்ப ஏன் இப்படி பண்ற? என் மேல எதுக்கு சந்தனா கோவப்படுற? அவன் என்ன சொன்னது உனக்கு தப்பா தெரியலையா? அசோக் பண்ணல என்ன தப்பு இருக்கு? என் நிலைமைய புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ற? அசோக் ப்ளீஸ் அசோக், போகாத அசோக். ஹரிஷ் மேல இருக்க தப்புக்கு நான் சாரி கேட்கிறேன். ப்ளீஸ் அசோக், உன்னை விட்டு அந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன யாருமே காப்பாற்ற முடியாது. அது உனக்கு தெரியுது, ஆனா உன் புருஷனுக்கு தெரியலையே. எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன ஹரிஷ் மண்ணு மாதிரி நிக்கிற? எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சிட்டல? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமானம் போடுமா? இவ்ளோ நாள் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்ச. ஆனா இன்னைக்கு தான் தோணுது நீ ஒரு சரியான சாடிஸ்ட். கண்ட முன்னாடி கெஞ்ச வச்சிட்டல? என் கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயாச்சும் போய் தல. சந்தனா, அசோக் போய் சாரி கேளு ஹரிஷ். அவன் காலில் நான் விழணுமா? உனக்கு ஏதாவது மண்டை குழம்பி போச்சா? கண்டவன் காலில் போய் விழ சொல்ற? சாரி சந்தனா, இதுக்கு மேல நான் இங்க நின்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதான் அவன் தைரியமான புருஷன் இருக்கான்ல, அவன் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான். சந்தனாவை மேலும் வெறுப்பேற்ற நினைத்த அசோக் தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான். இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சிட்டல? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? ஒரு
ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமான போயிடுமா? ச்சே, இவ்ளோ நாள் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தோணுது நீ ஒரு சரியான சாடிஸ்ட். இப்படி கண்ட முன்னாடி கெஞ்ச வச்சிட்டல, என் கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயாச்சும் போய் தல என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ். சந்தனா, ஆம்பளை அந்த இதை பத்தி அவகிட்ட சொல்லாம அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்து பார்க்கலாம். ஆ? டேய் ஏய், கைய கீழே போடுறா. அப்புறம் ஏன்டா அவ உன்னை விட்டுட்டு என்கிட்ட காசுக்காக வந்து நிக்கிறா? ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார நாயிடா. இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா. அப்பொழுது அவளுடைய கிளையண்டிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. வணக்கம் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அன்னைக்கு உங்களை தப்பா பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று கிளையண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது. அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள். யாரோ ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சேலரி கிரெடிட் பண்ணிருக்கார் மேம். எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன். செட்டில் பண்ணிட்டாங்களா? ஆமா மேம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக, என்னோட கிளையண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரோ செட்டில் பண்ணதா சொல்றாரு. என்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரி போயிருக்கு. என்ன? யாரா இருக்கும்? இன்னுமா புரியல? இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான். அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான் பாரு. இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. இப்பவாவது தெரிஞ்சுக்கோ உன்னை யாரு உண்மையா லவ் பண்றாங்கன்னு என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யார் இதை கொடுத்திருப்பா? இன்னும் அவனுக்கு புரியல. அசோக் தான் கொடுத்துருக்கணும். அவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வான்டி. அவன் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான், உன் உண்மையான அன்பு. இன்னொரு பக்கம் ஹரிஷ் மீண்டும் அதே ரகசிய போன் காலில் நான் இருந்தார். சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல, அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிடக்கூடாது. நான் சொன்ன விஷயம்லாம் வாங்கிட்டீங்களான்னு மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்திலே யாரும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்க கூடாது. காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரிஷ் அனைத்து ரகசியங்களையும் சந்தனாவிடம் சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான். ஆனால் சந்தனா அங்கு இல்லை. போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை. அப்பொழுதுதான் வீட்டில் யாருமே இல்லாதது அவனுக்கு புரிந்தது. சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதை பார்த்து அப்படியே நின்றான். அதிலிருந்து சந்தனா, திலகா மற்றும் தர்ஷினி இறங்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடி இவன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து கோட் சூட் போட்டு நின்னுட்டு இருக்கான்? எங்கேயாவது வாடகைக்கு எடுத்திருப்பானோ? அது வந்து எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பான். என்ன சந்தனா, எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ காணும் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சந்தனா, உன்னதான் கேக்குறேன். எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டியா? அப்பொழுது அதே காரில் இருந்து இறங்கி ஆணவமாக நடந்து வந்தான் அசோக். அவனை பார்த்ததுமே ஹரிஷுக்கு கடும் கோபம் வந்தது. அதுவும் இவன் கூட எதுக்கு நீ வெளியே போற? இவனை பார்த்தாலே காண்டாவுது. சரி வா, நம்ம கார்ல ஏறு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான். என்ன சந்தனா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கும் சந்தனாக்கும் மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரிஷ். சந்தனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. நீ அவங்கள நம்பாத. இவெல்லாம் ஒரு ஆள்னு போய் இவனை. டேய், என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த காரோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? டேய், இந்த காரை விடு. நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலும்
இந்த கண்ணாடிலாம் வாங்க முடியாது உன்னால. சந்தனா, இவன் சொல்ற மாதிரி நான் ஏழந்தா என்ன விட்டு போறியா? சொல்லு சந்தனா, என்கிட்ட காசு இருந்தா என்ன விட்டுட்டு போறியா? ஆமா, அதுக்காக தான் விட்டு போறேன். என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சும் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தியா? அவர் எவ்வளவோ மேல். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் அசோக்கோட கால் தூசிக்கு சமம் என்று சந்தனா கோபமாக கத்திக் கொண்டிருக்க ஹரிஷ் இந்த உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான். மகிழ்ச்சியாக முன்னே வந்த திலகா, இந்தா டைவோர்ஸ் பேப்பர். என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா, நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை ஏக்கத்தோடு பார்த்தான். சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொகுசு கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது. அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த காரிலிருந்து விலை மதிப்புமிக்க கோட் சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர். அதில் ஒரு அழகிய பெண் சந்தனாவின் முன்னே வந்து ஒரு பாக்ஸை ஓபன் செய்ய அதில் 20 கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர். வந்தவர்களின் தோரணை இது ஹரிஷ் செய்த ஏற்பாடு என்று காட்டிக் கொடுத்தது. அப்பொழுது சந்தனா திடீரென வாந்தி எடுக்க அதை பார்த்து நிலநடுக்கம் வந்தது போல மிரண்டு போனான் அசோக். ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா? ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன? ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா? வீட்டோட மாப்பிள்ளையாக அவமானப்படும் ஒருவன் எப்படி 20 கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினான்? சக்சஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். போனை காதில் வைத்திருந்த ஹரிஷுக்கு தான் கேட்டதை நம்ப முடியாமல் ஒரு கணம் மூச்சு முட்டியது. 100% கன்ஃபார்ம் சார், நீங்க திரும்பவும் பணக்காரர் ஆயிட்டீங்க. அழுத்தமான குரலில் சொன்னார் மறுமுனையில் இருந்தவர். ஆனா இது எப்படி நடந்துச்சு? ஹரிஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பென்குயின் கம்பெனில நீங்க பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ உங்க ஃபேமிலியோட மொத்த சொத்து மதிப்பை விட உங்க கிட்ட இருக்கிற பணத்தோட அளவு அதிகம். இந்த மாதிரி கரெக்டா டெசிஷன் எடுத்து ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணதை நினைச்சு உங்க தாத்தா ரொம்ப பெருமைப்படுவார்னு நினைக்கிறேன் என்று ஆப்போசிட் சைடில் இருந்த அந்த பேங்க் மேனேஜர் கூறினார். அதை கேட்டு உதட்டை அழுந்த கடித்த ஹரிஷ், எனக்கு அப்படி தோணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்வெஸ்ட்மெண்ட்னால எல்லாத்தையும் நான் இழந்தப்போ என்னோட தாத்தா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதான் உங்களுக்கே தெரியுமே என்றார். சார், நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம். சொல்லப்போனா இது ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். நாம பொறுமையா காத்திருந்தா நாம இழந்ததை விட ரொம்பவே அதிகமா அடையலாம். ஏன் திடீர்னு ஒரே நைட்ல பெரிய சாம்ராஜ்யத்துக்கே நீங்க கிங் ஆகலாம். அவனை சமாதானப்படுத்துவது போல கூறினார் மேனேஜர். அறையில் தனியாக அமர்ந்திருந்த ஹரிஷ் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இந்த நியூஸ் எங்க ஃபேமிலிக்கு தெரியுமா என்று கேட்டான். இன்னும் இல்ல, ஆனா இது தெரிஞ்ச உங்க தாத்தா உங்களை ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணுவார். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்போதைக்கு அபிஷியலா நம்ம ஸ்டேட்டோட பெரிய பணக்காரரே நீங்க தான். அந்த மேனேஜர் கூற மெதுவாக சிரித்த ஹரிஷ், அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ என்கிட்ட மொத்தமா எவ்வளவு பணம் இருக்கு என்று ஆர்வத்துடன் கேட்டான். அப்போது சரியாக அந்த வீட்டின் ஹாலில் இருந்து ஒரு சிடுசிடுப்பான குரல், வெட்டி ஆபீசர், எங்க போய் தொலைஞ்ச? இன்னும் இங்க எத்தனை வேலை பாக்கி கிடக்கு என்று கத்துவது அவனுக்கு தெளிவாக கேட்டது. தோ வரேன். அவசரமாக பதிலளித்த அவன் செல்போனை திரும்பவும் காதில் வைத்து, இப்ப நான் உடனே போயாகணும். இந்த மாதிரி குட் நியூஸ் சொன்னதுக்காக என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்க இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். அஃப்கோர்ஸ் சார், ப்ளீஸ் கிவ் மீ ஆர்டர்ஸ். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கண்டிப்பா செய்றேன். மேனேஜர் உறுதியளித்தார். ப்ளீஸ் இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இப்போதைக்கு நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சொல்ல, ஓகே சார், ஷூர், எனக்கு புரியுது என்றார் மேனேஜர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கான்பிடென்டான சிரிப்புடன் போனை வைத்துவிட்டு எழுந்த ஹரிஷ் தனது ஹேண்ட் டவலை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்றான். கிச்சனில் சிங்கின் முன் நின்று கைகளை கழுவிக் கொண்டிருந்த அவனுடைய மாமியார் திலகாவின் முகம் இறுகி போய்
பார்க்கவே கொடூரமாயிருந்தது. ஹரிஷ் உள்ளே வரும் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த திலகா, பரவாயில்லையே, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்ட, என்ன இங்க கிடக்கிற பாத்திரமெல்லாம் அதுவா கழுவிக்குமா என்று கோபமாக கேட்டார். முகத்தில் கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பை கொண்டு வந்த ஹரிஷ், சாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திரம் கழுவும் போது என் மேல தண்ணி சிந்திருச்சு, அதான் ட்ரெஸ் மாத்திட்டு வரலான்னு ரூமுக்கு போனேன், வேகமா மாத்திட்டு வந்து மிச்ச பாத்திரத்தையும் கழுவிடலான்னு நினைச்சேன் என்று கூறினான். ஓ, அந்த எண்ணம் உனக்கு இருந்தா சந்தோஷம்தான். 2 வருஷமா எங்க வீட்டில் ஒரு பே பண்ணாத கெஸ்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்க. அட்லீஸ்ட் இதையாவது நீ செய்யலாம், அதனால் ஒன்றும் நீ குறைஞ்சு போயிட மாட்ட. அவனை ஏளனமாக பார்த்து கொண்டே கிண்டலாக கூறினார் திலகா. உதடுகளை கடித்து பொங்கி வந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய ஹரிஷ், இங்கே தங்கி இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இந்த 2 வருஷத்துல இந்த வீட்டில் எத்தனையோ ரிப்பேர் வேலைகளை வெளியிலிருந்து ஆள் கூப்பிடாம நானே செஞ்சுருக்கேன். ஆனால் இதை பற்றிலாம் இப்போ பேச முடியாது. அது தேவையில்லாமல் சந்தனாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் டேர்ம் சரியில்லை. இதில் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பிரச்சனை பண்ண ஏற்கனவே என்னை வெறுத்துட்டு இருக்கிறவங்க எங்களோட உறவை மொத்தமாக அத்து விட்டுருவாங்க என்று நினைத்து கொண்டான். அதன் பிறகு தன் மாமியாரிடம் திரும்பி, ஆமாங்கத்த, நீங்கள் எனக்கும் சந்தனாவுக்கும் நிறையவே செய்றீங்க. அதுக்கு பதிலுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது இந்த மாதிரி வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறது தான். இதோ இப்போவே நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று முடிந்தவரை பணிவாக கூறினான். முடிஞ்சா நீ கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். எங்கள் சந்தனாவை கல்யாணம் பண்ண எத்தனை பேர் கியூவில் நின்னாங்கன்னு உனக்கே தெரியும். ஆனால் என்ன காரணமோ தெரியல, அவள் ஒன்றை சூஸ் பண்ணிட்டா என்று திலகா சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் பேசிய ஃபோன் காலை பற்றி நினைத்தான் ஹரிஷ். கண்டிப்பாத்த, அவன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்கிறதுக்காகவே நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன். நீங்கள் வேணா பாருங்க, சந்தனாவுக்கு நான் தகுதியானவன் தான் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுவேன். இதை நான் ஒரு ப்ராமிஸாகவே செய்கிறேன் என்று கான்ஃபிடென்ட்டாக கூறினான். நீ சொன்னதில் எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை. உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி எங்கள் பொண்ணுக்கிட்ட கம்பல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன், அவள் ஒரு தடவை முட்டாள்தனமாக முடிவெடுத்தது போதும்னு நினச்சிதான். ஏன்னா அவள் உன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரினப்ஷியல் அக்ரிமெண்ட் போடாமல் விட்டுட்டா. எங்கள் பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன். அவளோட புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் உன்னை டைவோர்ஸ் பண்ணால் அதில் பாதி பணம் உனக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் கடுகடுப்பான முகத்துடன் கூறினார் திலகா. அத்தை, கண்டிப்பாக நான் அப்படி பண்ணவே மாட்டேன். உங்கள் பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் சொல்கிறத இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே புரிய வரும் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் திலகாவின் முகம் கொஞ்சம் மென்மையாக மாறியது. இப்படி நான் சொன்னேன்னு தெரிஞ்சா என்னோட புருஷனை கொன்றுவர். பட் நீ சொன்னதை செய்வேன்னு ஒரு ஓரத்தில் நான் நம்புகிறேன் என்று கூறினார். தேங்க்ஸ் சொன்ன ஹரிஷ் திலகாவை தாண்டி சிங்கிற்கு பக்கத்தில் போனான். ஒரு சிரிப்புடன் அதற்குள் கிடந்த தட்டை எடுத்தவன், இப்போ நான் இந்த பாத்திரம் கழுவுற வேலையை பார்க்குறேன் என்றான். ஒரு 1/4 மணி நேரம் கழிய பாத்திரங்கள் மொத்தத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டு தன்னுடைய வாட்சை பார்த்தான் ஹரிஷ். ஓ, மணி 5 ஆயிடுச்சா? அப்படின்னா சந்திரா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கைகளை துடைத்து விட்டு வெளியே வர ஹாலில் இருந்து டிவி சத்தம் கேட்டது. ஒரு பெரிய மூச்சை எடுத்து விட்ட ஹரிஷ் மெதுவாக அங்கு சென்றான். வெல்கம் ஹோம் பேபி. ஹரிஷ் தன்னுடைய மனைவியை பார்த்து சிரித்தவாறு சொன்னான். அவனுக்கு முன்னால் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை திரும்பி பார்த்து கையசைத்தாள். சந்தனாவுடைய பிரைட்டான கண்களையும் கவர்ச்சியான உதடுகளையும் பார்த்த ஹரிஷ், இவளை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் என் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. சந்தனா உண்மையிலேயே ரொம்ப அழகானவ தான். ஆனால் அதுக்காக மட்டும் நான் அவளை லவ் பண்ணலை. நான் பார்த்ததுலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கோல் ஓரியன்ட் பொண்ணு இவ தான். இல்லாட்டி இந்த சில வருஷங்களில் ஒரு கம்பெனியோட அசிஸ்டண்ட்லேருந்து சேர்மன் வரைக்கும் அவளால் வளர்ந்துருக்க முடியாது. உண்மையிலேயே அவள் சூப்பர் தான் என்று நினைத்தான். ஹாய் ஹரிஷ் என்று வேறொரு குரல் கேட்க அது யார் என்று பார்க்காமலேயே ஹரிஷுக்கு புரிந்தது. ஹாய் தர்ஷினி, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தன் மனைவியின் உயிர் தோழியை பார்த்து நட்பாகச் சிரித்தான் ஹரிஷ். சந்தனாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த தர்ஷினி அவனை பார்த்து கிண்டலாக நைஸ் ஷர்ட் என்றாள். உடனே குனிந்து பார்த்த ஹரிஷ் தன்னுடைய சட்டையில் திரும்பவும் கரையாகிவிட்டதை கவனித்தான். லேசாக முகம் சிவந்தவன், நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அதான் என்று பதிலளித்தான். சோ கியூட். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் தனியாக சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கோம் என்று ஒரு மாதிரியான டோனில் கூறினாள் தர்ஷினி. அவளை திரும்பி பார்த்த சந்தனா, எல்லாரும் ஒன்ன மாதிரியே வசதியான வீட்டில் பிறக்க முடியாது தர்ஷினி, சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஷை பார்த்து பேச்சை தொடர்ந்தாள். அதுலேயும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான பலன் கிடைக்கும்போது உண்மையிலேயே அது நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாக இருக்கும் சொன்ன சந்தனா அவனை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தாள். பதிலுக்கு கண்ணடித்த ஹரிஷ், என்னோட பாஸ்ட்டை பற்றி இவகிட்ட சொல்லாததுக்கு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை நடந்த எல்லாத்தையும் நான் விளக்கமாக எடுத்து சொன்னால் அவள் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் அவகிட்ட சொல்கிறது ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணமாகி சில வருஷங்கள் ஆகப்போகுது.
ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்கார குடும்பம் ஒன்றில் பிறந்தவன்னு இன்னும் சந்தனாவுக்கு தெரியாது. என்னோட பணத்துக்காக அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை அவகிட்டேருந்து மறைச்சிட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிற அன்னைக்கு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என்று நினைத்தபடி ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டான். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இந்த குட் நியூஸை சொல்கிறதுக்காக நான் என் தாத்தாவுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆனால் அது என்ன விஷயம்னு கூட முழுசாக கேட்க விரும்பாத அவர் அதுக்கு பதிலாக என்னோட எல்லா பணத்தையும் நம்பிக்கையும் பென்குயின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக பயங்கரமாக திட்டினார். அப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ட்ராப் ஆகிருந்துச்சு. அப்போ என்னோட தாத்தா சொன்ன வார்த்தைகளை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. உன்னை நான் இந்த வீட்டை விட்டே வெளியேற்றுறேன். இது கூட உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணுறேன். அப்போ தான் நீ பணத்தோட வேல்யூ என்னன்னு கற்றுக்குவேன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அவர் அதை சொல்லியிருந்தார். பல வருஷங்களுக்கு பிறகு அதே இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் குடும்பம் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. இப்போது இந்த ஸ்டேட்லேயே பெரிய பணக்காரன் நான் தான். ஆனால் இது எப்படி என்னோடய ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும்? அவள் இன்னும் என்னை ஒரு வேலை இல்லாத எதுக்கும் உதவாதவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவள் என்னை முழுசாக நம்புறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சீக்ரெட்டை நான் அவகிட்ட சொல்ல முடியும் என்று தன் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை நினைத்து பார்த்த ஹரிஷ் கடைசியாக முடிவெடுத்தான். சோஃபாவில் இருந்து எழுந்து வந்த சந்தனா ஹரிஷின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டாள். ஹரிஷ், நான் உன்னை தப்பாக சொல்லலை, பட் தர்ஷினி சொன்னது சரிதான். உன் ட்ரெஸ் ரொம்ப மோசமாக இருக்கு, நீ உடனே போய் அதை மாற்று சொன்ன சந்தனா தர்ஷினியை திரும்பி பார்த்துவிட்டு, அதுவும் முக்கியமாக நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் இருக்கும்போது நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது என்றாள். தலையாட்டிய ஹரிஷ், தோ இப்பவே மாத்துறேன் சொல்லிவிட்டு தங்களுடைய ரூமிற்கு சென்றான். அன்றைய இரவுக்குள் 2வது தடவையாக ஷர்ட்டை மாற்றிவிட்டு திரும்பவும் ஹாலுக்கு வந்த ஹரிஷ் தர்ஷினி சந்தனாவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு மேலே நடக்க முடியாமல் அப்படியே நின்றான். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நீ ஒரு கம்பெனியோட பாஸ், ஆனால் அவன் எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு வெறும் பூஜ்யம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னும் அவன் கூட வாழணும்னு நினைக்கிற என்ற தர்ஷினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் சந்தனா. அவன் எப்பவும் இப்படி கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணப்போ அவன் ரொம்ப சார்மிங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தான். இடையில் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அவன் கூட இருந்தா அவன் திரும்பவும் பழையபடி மாறுவான்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த பழைய ஹரிஷை நான் ரொம்ப லவ் பண்ணேன். சந்தனாவின் குரல் மெதுவாக வெளிப்பட்டது. நீ இப்பவும் அவனை லவ் பண்ணுறியா? தர்ஷினியின் கேள்வி அவளை நேராக தாக்கியது. தன்னுடைய கீழ் உதட்டை கடித்த அவள், தெரியல, சம்டைம்ஸ் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இந்த கொஞ்ச நாளில் அவன் சுத்தமாக மோசமாயிட்டான். எங்களுக்கு இடையில இருந்த ரொமான்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. இதை பற்றி நான் அவன்கிட்ட டைரெக்டாக பேசினா எங்கள் உறவில் முன்னை விட அதிகமாக விரிசல் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. நான் அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் இதுக்கு மேலேயும் நான் அவனை இதே மாதிரி லவ் பண்ணுவேனான்னு தெரியல. சந்தனா சொல்லி முடிக்க தர்ஷினி தலையசைத்தாள். சந்தனா, நீ ரொம்ப அழகானவ, நல்லவ, எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான பிஸ்னஸ் விமன். உனக்கு கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக ஒருத்தன் கிடைப்பான். நீ ஏன் டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது? ஒருத்தர் மேலே இருக்கிற பரிதாபத்தால் நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை. தர்ஷினி அட்வைஸ் செய்தாள். நான் அவன் மேலே பரிதாபப்படலை, அவன் பழைய மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன். உண்மையை சொல்லணுன்னா இப்போ நான் இதை பற்றி பேச விரும்பலை. நான் என்னோட முழு நாளையும் சின்சியராக ஒர்க் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் செலவு பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீட்லேயாவது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தனா சொல்லவும் தர்ஷினி அவளுடைய தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்தாள். சரி, இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேசலை. ஆனால் உன் வேலையில் என்னாச்சு? நீ எப்போ கூட இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தெரியுது. தர்ஷினி அக்கறையாக கேட்டாள். எங்கள் கம்பெனிக்கு போன மாதம் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது. அதில் டேட்டாவை கால்குலேட் பண்ணுறதுல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. எங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ 7 கோடி ரூபா நஷ்டஈடாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் கம்பெனிலேருந்து இப்போதைக்கு அவ்வளோ பணம் எடுக்க முடியாது. அதனால் எனக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 4 கோடியாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதுவும் 1 வீக்குக்குள்ளே. இது மட்டும் நடக்கலைன்னா என் கம்பெனி திவால் ஆகிடும். என் ஸ்டாஃப்ஸை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சந்தனா சொல்ல தர்ஷினியுடைய கண்கள் பெரிதாக விரிந்தது. 1 வீக்கில் 4 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தரை நீ எப்படி கண்டுபிடிக்க போகிற? தர்ஷினி கேட்க சந்தனாவின் கண்கள் கலங்கியது. அப்போதுதான் ஹரிஷ் அங்கு நிற்பதை கவனித்த சந்தனா அவனிடம் திரும்பி, ப்ளீஸ் ஹரிஷ், என்ன தப்பாக நினச்சிக்காத, நான் தர்ஷினி கூட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ கொஞ்சம் இங்கிருந்து போக முடியுமா என்று கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள். தன்னுடைய மனைவியின் கஷ்டத்தை பார்த்து மனதிற்குள் துடித்த ஹரிஷ், சரிம்மா, நான் நம்ம ரூமுக்கு போகிறேன், நீங்கள் பேசுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவர்களின் ரூமுக்கு வந்த ஹரிஷ், நான் கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு வேஸ்ட் ஃபெலோவை இல்லை, உண்மையான ஒரு ஆண்மகனன்னு நான் சந்தனாவுக்கு ப்ரூவ் பண்ணியே தீர்வேன். அதுக்காக நான் என்னோட சொந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறேன். முடிவெடுத்து அவன் தன்னுடைய செல்போனை கையில் எடுத்தான். அப்போதுதான் தன்னுடைய தாத்தாவின் எஸ்டேட் எண்ணிலிருந்து
10க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை கவனித்த ஹரிஷ் திகைத்தான். ஏன் தாத்தா இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காரு? இந்த 2 வருஷமா அவர் என்னை கூப்பிட்டதே இல்லையே. அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுறேன்னு சொன்ன அன்னைக்கு லாஸ்ட்டாக அவர் கூட பேசினது. ஒருவேளை இந்த ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? செல்போன் ஸ்கிரீனையே பார்த்த ஹரிஷ் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அதற்குள் வாட்ஸ்ஆப்பில் அவனுடைய தாத்தாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்ததாக நோட்டிஃபிகேஷன் காண்பிக்க தயக்கத்துடன் அதை ஓப்பன் செய்து படித்தான். ஹரிஷ், நான் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நீ தேவை. பென்குயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு தேவை. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம குடும்பம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் என்று வந்திருந்த அந்த மெசேஜை முழுதாக படித்தான் ஹரிஷ். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண அதே காரணத்துக்காக ஃபேமிலியிலிருந்து என்னை வெளியே துரத்தி விட்டாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு சில நாட்கள் தான் இருந்த அந்த சிச்சுவேஷனில் அவங்க என்னை சுத்தமாக கழட்டி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போது அதே இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வச்சு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தாத்தா கேட்குறாரு. இதை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது, பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. ஹரிஷ் யோசித்து கொண்டு இருக்கும் போதே திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்து விழுந்தது. ஹரிஷ், நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். சில தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்னால நாங்கள் இப்போ திவால் ஆகிற நிலைமையில் இருக்கோம். உனக்கு கிடைச்சிருக்கிற பணத்தை வச்சு எங்களை காப்பாற்று. இந்த ஹெல்ப்பை மட்டும் நீ செஞ்சேன்னா பதிலுக்கு என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நீ திரும்பவும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுவேன். திரும்பவும் பழைய ஹரிஷா வாழ்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? அந்த கடைசி வரிகளை படித்ததும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர் திரும்பவும் பழைய ஹரிஷா மாறணும்னு ஆசைப்படுறேன் என்று சந்தனா பேசியது அவனுக்கு நினைவு வந்தது. அமைதியாக யோசித்த ஹரிஷ், நான் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் தாத்தா, நாம் இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு என்று பதில் மெசேஜ் அனுப்பினான். என்னோட தாத்தா ஃபேமிலியிலிருந்து என்னை விரட்டி அடித்தப்போ என்னோட கையில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே இழந்த வேதனையை சமாளிக்கிறதுக்கு நான் எந்த உணர்வுமே இல்லாமல் மறத்து போக வேண்டியிருந்துச்சு. இதில் சோகம் என்னென்னா, அது சந்தனாவோட நடந்த என்னோட கல்யாண வாழ்க்கையையும் என்னோட கரியரையும் சேர்த்து பாதிச்சது. ஆனால் இப்போது பென்குயினில் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது. நான் திரும்பவும் பழைய மாதிரி ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நான் எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. யோசித்த ஹரிஷ் தன்னுடைய பர்ஸை எடுத்து ஒரு பிளாக் கார்டை தேடி எடுத்தான். அவன் கடைசியாக அந்த கார்டை தொட்டு 2 வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. ஹரிஷிடம் இந்த கார்டு இருக்கும் விஷயம் அவனோட ஒய்ஃப் சந்தனாவுக்கு கூட தெரியாது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரிஷ் அந்த கார்டை திருப்பி அதன் பின்புறத்தில் இருந்த VIP எண்ணை டயல் செய்தான். ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், பிளாக் கார்ட் பிரைவேட் VIP கஸ்டமர் சேவைக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்வீட்டான குரல் அவனுக்கு பதில் அளித்தது. ஹலோ, என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கேட்ட ஹரிஷின் குரலில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரிந்தது. அஃப்கோர்ஸ், 1 minute ப்ளீஸ். பதில் சொன்ன கஸ்டமர் சர்வீஸ் குரல் அதன் பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், நீங்கள் இன்னும் லைனில் இருக்கீங்களா? திடீரென்று அந்த பக்கம் குரல் ஒலிக்க, நான் லைனில் தான் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் என்னோட பேலன்ஸை செக் பண்ணி சொல்ல முடியுமா என்று மறுபடியும் கேட்டான் ஹரிஷ். மிஸ்டர் ஹரிஷ், என்னை மன்னிச்சிடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோன் மூலமாக கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் பெருசாக இருக்குது. இதை பார்த்தா எங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ்வலாக கால்குலேட் பண்ணுற டிஜிட்ஸை விட அதிகமாக இருக்குன்னு தோணுது. கம்ப்யூட்டரில் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் காட்டுது. ஸோ உங்களோட கரெக்டான பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் நேரில் வந்து எங்கள் VIP ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை சந்திக்கணும். இது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? அந்த கஸ்டமர் கேர் பெண் சொன்னதை கேட்ட ஹரிஷுக்கு ஒரு நிமிடம் என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவனுக்கு புறைக்கேறி இருமியபடி, எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேலன்ஸில் உங்கள் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறதை விட அதிகமான டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? அவன் நம்ப முடியாமல் கேட்டான். எஸ், ஆனால் இப்படி கூட நடக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் இங்கே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்து பார்க்குறேன். மிஸ்டர் ஹரிஷ், என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா நீங்கள் தான் இந்த ஸ்டேட்டோட பெரிய பணக்காரர்னு நினைக்கிறேன், அந்த பெண் ஆச்சரியத்துடன் கூறினாள். ஃபோனை கட் செய்த பிறகு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் யாஹூ என்று கத்தினான் ஹரிஷ். அதே நேரத்தில் ரூம் கதவின் அந்த பக்கத்தில் இருந்து தர்ஷினியின் குரல் கேட்டது. சந்தனா, இதை கேட்டியா? உன்னோட ஹஸ்பண்டு பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்றார், நினைக்கவே சிரிப்பா இருக்கு என்று கிண்டலாக கூறினாள். அதை கேட்டு திருதிருவென்று முழித்த ஹரிஷ் கதவை திறந்து கொண்டு சந்தனாவிடம் ஓடினான். சாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, ஆனால் உன்னோட கம்பெனிக்கு 4 கோடி ரூபா தேவைப்படுது, இல்லாட்டி திவால் ஆயிடும்னு நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்னால் முடியும் என்று சந்தனாவிடம் ஹரிஷ் சொன்னதை கேட்டு தர்ஷினி வெடித்து சிரித்தாள். எது, நீ சந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஹரிஷ், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தேவைப்படுறது 4 கோடி 4000 ரூபாய் இல்லை. நீ ஏன் இந்த 2 வருஷமா உன்னோட ஒய்ஃப் தயவுல தான் வாழ்ற?
இதில் ஏதோ ஹீரோ மாதிரி உன்னை காட்டிக்க நினச்சி அவளுக்கு தேவையில்லாமல் பொய்யா ப்ராமிஸ் பண்ணுறேன். உன்னால் இவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? தர்ஷினி நக்கலாக கேட்டாள். ஓ, அப்போ நீங்கள் என்ன நம்பலையா? ஒரு அடி பின்னால் நகர்ந்த ஹரிஷ் திரும்பி தர்ஷினியையும் சந்தனாவையும் பார்த்தான். தர்ஷினி, இந்த மொமெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் அன்னைக்கே சொன்னல அப்படின்னு வந்து உன்கிட்ட சொல்லுவேன். அப்போ உன் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவேன்னு பார்க்குறேன் என்று ஒரு சிரிப்புடன் கூற அவர்கள் இருவரையும் உரைத்த சந்தனா, என் கம்பெனி திவால் ஆக போகிறத பற்றி நீங்கள் 2 பேரும் பேசி சிரிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற போட்டி கிடையாது. இதில் நிறைய பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணுறது என்னோட கடமை. ஹரிஷ், நீ 4 கோடி ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் நமக்கு கல்யாணமான நாளில் இருந்து எந்த வேலையிலையுமே நீ நிரந்தரமாக இருந்ததில்லை. ஸோ உன்னால் அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். அப்புறம் தர்ஷினி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஒன்னாலையும் எனக்கு உதவ முடியாது. இப்போ நான் தூங்க போகணும். நாளைக்கு எனக்கு ரொம்ப டஃப்பான நாளாக இருக்க போகுது. ஸோ நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பொங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்து கொண்ட சந்தனா அவர்களுக்கு குட் நைட் சொல்லக்கூட மனமில்லாமல் ரூமிற்கு சென்றாள். சந்தனா சொன்னதும் சரி என்று பதில் சொன்ன ஹரிஷ் அங்கிருந்து அமைதியாக சென்றான். அன்றைய இரவு நிச்சயம் சந்தனாவுக்கு தனிமை தேவைப்படுகிறது என நினைத்த அவன் ரூமிற்குள் போகாமல் ஹாலிலேயே சோஃபாவில் படுத்துக்கொண்டான். அங்கு படுத்திருக்கும் போது அந்த கஸ்டமர் கேர் பெண்ணுடன் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நான் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட பெரிய பணக்காரனா? இது மட்டும் நிஜமா இருந்தா நான் சந்தனாவை மீட் பண்ணப்போ இருந்த அதே நிலைமைக்கு திரும்ப போயிருக்கேன்னு அர்த்தம். இந்த கொஞ்ச வருஷமா அவள் என்னை கவனிச்சுக்கிட்டா. இப்போ நான் அவளை கவனிச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ இருந்து எங்களோட லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆக போகுது. அவளுக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன். யோசித்துக்கொண்டே உறங்கி போனான் ஹரிஷ். அடுத்த நாள் காலையில் அவனுடைய மாமியார் திலகாவின் அர்ச்சனையை கேட்டுக்கொண்டே தான் அவன் எழுந்தான். உன்னோட வேலையை கூட ஒழுங்காக முடிக்காம நைட் ஃபுல்லாக வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தியா? அதான் இங்கே படுத்து தூங்கியிருக்க. அப்படி என்னத்தை தான் என் பொண்ணு உங்ககிட்ட பார்த்தானே தெரியல. எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் என்ன ஜென்மமோ. திலகா அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார். வேகமாக படுக்கையில் இருந்து வாரி சுருட்டி கொண்டு எழுந்த ஹரிஷ், ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அத்தை, நான் ஏன் இங்கே தூங்கினேன்னா சந்தனாவுக்கு... அவன் சொல்ல வந்ததை கை நீட்டி தடுத்த திலகா, சந்தனாவை பற்றி தான் நானும் சொல்ல வந்தேன். அவள் இப்போ வேலைக்கு போகணும் என்றார். சரி, நான் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். ஹரிஷ் சொல்ல, ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னைக்கு அவளோட கார் எனக்கு தேவைப்படுது. அதனால் நீ அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடு என்று கட்டளையிட்டார். ஓகே, பட் என்கிட்ட கார் இல்லையே, நான் பழைய பைக் தானே வச்சுருக்கேன். ஹரிஷ் தயக்கத்துடன் இழுத்தான். அதான் அது இருக்குல்ல, அப்புறம் என்ன, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ என்று திலகா கூறினாள். நான் இதோ இப்போவே போகிறேன். வேகமாக சென்றவன் தங்களுடைய ரூம் கதவை தட்டினான். சந்தனா, எந்திரிச்சிட்டியா? ஹரிஷ் கேட்டதும், ஆமாம், நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எனக்கு இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும். உள்ளிருந்து சந்தனாவின் குரல் டென்ஷனுடன் வெளிப்பட்டது. அதை பற்றி தான் நானும் சொல்ல வந்தேன். உங்கள் அம்மாவுக்கே உன்னோட கார் தேவைப்படுதான், அதனால் நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான். சந்தனா கதவை திறக்கவும் அவளை பார்த்த ஹரிஷ் அப்படியே வாயை பிளந்தான். ப்ரொஃபஷனல் லுக்கில் அழகான பின் ஸ்ட்ரைப் சூட்டில் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தவளிடமிருந்து அவனால் கண்களை எடுக்க முடியவில்லை. நீ ரொம்ப அழகா இருக்க, ஹரிஷ் வாய்விட்டு கூறினான். தேங்க்ஸ், பட் இதை பற்றி நாம் வண்டியில் போகும்போது பேசிக்கலாமா? இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு. வாட்சை பார்த்தவாறு சொன்னாள் சந்தனா. அஃப்கோர்ஸ், போகலாம் சொன்ன ஹரிஷ் வேகமாக சென்று அவனுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சந்தனா அவனுக்கு பின்னால் ஏறி உட்கார்ந்ததும், இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிற பொறுப்பை ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன். சந்தனா, இனிமே நீ விரும்புகிற அதே பழைய ஹரிஷை நான் மாறப்போகிறேன். மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான் ஹரிஷ். டிராஃபிக்கில் நிற்கும் பொழுது சந்தனா அவளுடைய கீழ் உதட்டை கடிப்பதை பார்த்தவன் அவளிடம் திரும்பி, என்னாச்சு சந்தனா, நீ அழகாக இருக்க, பட் நீ ஏதாவது ப்ரெஷரில் இருக்கும்போது தான் உன் உதட்டை கடிப்பேன்னு எனக்கு தெரியும் என்று கேட்டான். ஆமாம் ஹரிஷ், நான் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் திரும்பவும் நான் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணேன். நான் பயந்த மாதிரியே தான் நடக்க போகுது. எப்படியும் இந்த 1 வீக்குள்ளே நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்டர் கிடைக்க போகிறதில்ல. அநேகமாக இந்த வார கடைசியில் நாங்கள் திவால் ஆக போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. எங்கள் கம்பெனியோட சேர்மனாக நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதோட எங்கள் ஸ்டாஃப்ஸோட நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். சந்தனாவின் குரலில் சோகம் தெரிந்தது. நடந்த பிரச்சனையில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை சந்தனா, ஹரிஷ் ஆறுதலாக சொன்னான். ஆமாம், பட் ஒரு கம்பெனியோட சேர்மனாக அங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல கூறிய சந்தனா க்ரீன் லைட் எரிவதை பார்த்து, ஹரி நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறியா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு என்றாள்.
தலையாட்டிய ஹரீஷ் வேகத்தை அதிகப்படுத்த சீக்கிரமாகவே அவர்கள் சந்தனாவின் அலுவலகத்தை வந்தடைந்தனர். ஹரீஷின் இடுப்பில் இருந்து கையை எடுத்தபடி இறங்கிய சந்தனா, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை முன்னாடி இருந்தே என் ஆஃபீஸ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். ஹரீஷ் ஏதோ பதில் சொல்ல வர அங்கு வந்த ஒரு காருடைய சத்தம் அவனுடைய பேச்சை நிறுத்தியது. ஹரீஷும் சந்தனாவும் திரும்பி பார்க்க அவர்களுடைய லெஃப்ட் சைடில் ஹரீஷுடைய பழைய பைக்கிற்கு அருகில் ஒரு புத்தம் புதிய BMW கார் வந்து நின்றது. அதன் கதவு திறக்கப்பட்டதும் கோட் சூட் அணிந்த ஒரு உயரமான மனிதன் இறங்கினான். ஹாய் அசோக். காரிலிருந்து இறங்கியவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக புன்னகைத்தாள் சந்தனா. ஹரீஷ் இருப்பதையே கண்டுகொள்ளாத அசோக் வேகமாக சந்தனாவிடம் போய் அவளுடைய கையை குலுக்கி அவளை கட்டிப்பிடித்து, குட் மார்னிங் சந்தனா, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றான். அதன் பிறகு மெதுவாக ஹரீஷ் பக்கம் திரும்பி பார்த்து முகத்தை சுளித்த அசோக், ஏன் சந்தனா, உனக்கு ஒரு நல்ல கேபே கிடைக்கலையா? சொல்லியிருந்தா நான் கூட வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேனே. போய் இந்த மாதிரி ஒரு மோசமான பைக்கில் வந்திருக்க என்று கேட்டான். அதை கேட்ட ஹரீஷ் சிரிப்பது போல் நடித்துக்கொண்டே, நான் ஒன்றும் கேப் டிரைவர் இல்லை, அவளோட ஹஸ்பண்ட் என்று கூறினான். அசோக்கின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்த ஹரீஷ் தன் கையை நீட்டி, ஐ எம் ஹரீஷ், நைஸ் டு மீட் யூ என்றான். அவனுடைய கையை பிடித்து வேண்டா வெறுப்பாக கை குலுக்கிய அசோக், ஓ நீ தான் அந்த ஃபேமஸ் ஹரீஷா? நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு தர்ஷினியை தெரியும்னு நினைக்கிறேன், சந்தனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. அவள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கேன் என்று நக்கலாக கூறினான். சங்கடத்துடன் தலையசைத்த சந்தனா, அசோக் நீ கொஞ்சம் அளவுக்கு மீறி போகிற மாதிரி தெரியுது என்றாள். நான் சும்மா ஹரீஷ் கூட விளையாண்டேன் சந்தனா, அவர் ஒன்றும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் இல்லை ஹரீஷ் என்று ஹரீஷை பார்த்து கேட்டான். தலையாட்டிய ஹரீஷ், ஆமாம் எனக்கும் ஜோக்கர்ஸை பிடிக்கும் என்றான். அவன் சொன்னவுடன் அசோக்கின் முகம் லேசாக மாறியது. சீக்கிரமாகவே தன்னை சமாளித்து கொண்டவன் சந்தனாவை பார்த்து, சந்தனா எல்லாத்த பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய கார் கதவை திறந்தான். அதிலிருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து வந்த அவன் ஒரு வித்தியாசமான சிரிப்புடன் அதை சந்தனாவிடம் கொடுத்தான். ஓப்பன் பண்ணிப்பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அசோக் கூற, மறுக்க முடியாமல் அதை வாங்கி பிரித்தாள் சந்தனா. ஓ மை காட், நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான நெக்லஸ் இதுதான். அசோக் நீ தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணியிருக்க, இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் சந்தனா ஆச்சரியத்துடன் கூறினாள். உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அசோக் பெருமையாக கூறினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹரீஷின் முகம் இறுகியது. நான் சந்தனாவோட கம்பெனியை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அசோக்கை கொஞ்சம் கவனிக்கணும். இவனோட மொழியே சரியில்லை. முதல்ல இவனை சந்தனா கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் என்று முடிவெடுத்தான். ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட தான் இந்த அழகான நெக்லஸும் வந்து சேர்ந்துருக்கு இல்லை ஹரீஷ்? அசோக் சிரித்துக்கொண்டே கேட்டான். அசோக் சந்தனாவுக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸை பார்த்து உதட்டை பிதுக்கினான் ஹரீஷ். நெக்லஸ் முழுக்க நிறைய சின்ன சின்ன கிறிஸ்டல் கற்கள் ஜொலிக்க, நடுவில் இருந்த டாலரில் 3 கேரட் எடை இருக்கும் அளவிற்கு ஒரு பெரிய டைமண்ட் கல் இருந்தது. அதிலிருந்து ஹரீஷால் கண்ணை எடுக்கவே முடியவில்லை. ட்ரீம் லவர் நெக்லஸா? ஹரீஷின் வாய் தானாகவே முணுமுணுத்தது. என்ன சொன்ன? அசோக் ஹரீஷை பார்த்து கேட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரிஜினல் ட்ரீம் லவர் நெக்லஸாக இருக்க கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ட்ரீம் லவர் நெக்லஸ் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி டிசைனரால் செய்யப்பட்டது. அதில் 180 ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் கற்கள், அப்புறம் 3 கேரட்டில் ஒரு பெரிய டைமண்ட் கல் இருக்கும். அந்த நெக்லஸ் உலகத்திலேயே மொத்தம் 10 பீஸ் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இது அதுவாக இருக்கும்? ஹரீஷ் கேள்வி எழுப்பினார். ஆமாம், இது ஒரிஜினல் இல்லை, அதை மாடலாக வச்சு செஞ்ச ஒரு காப்பி கேட் நெக்லஸ். சந்தனா, உனக்கு அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அதோட ஒரிஜினல் ஒன்றை வாங்குறது முடியாத காரியங்கிறதுனால ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் சொல்லி 5 lakh rupees செலவு பண்ணி இந்த நெக்லஸை உனக்காக ரெடி பண்ணேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஒரிஜினல் ட்ரீம் லவர் நெக்லஸை உனக்காக வாங்கி தருவேன் என்று சபதம் எடுப்பது போல கூறினான் அசோக். அந்த கிஃப்ட் பாக்ஸை மூடி வைத்த சந்தனா, பரவாயில்ல அசோக், உன்னால் ஒரிஜினல் நெக்லஸை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் உலகத்தில் 10 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலத்தில் தன்னோட காதலிக்காக ஒருத்தர் அந்த நெக்லஸை 30 கோடிக்கு ஏலம் எடுத்ததாக கேள்விப்பட்டேன். அதனால் ஒரிஜினல் நெக்லஸை வாங்க முடியலன்னு நீ கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். சந்தனா சொன்னதை கேட்டதும் அசோக்கின் ஹார்ட் அப்படியே ஸ்தம்பித்தது. என்னது 30 கோடியா? என்னோட மொத்த சொத்து மதிப்பே 35 கோடிக்குள்ளே தானே இருக்கும். கன்ஃபார்மாக என்னால் அதை இவளுக்கு வாங்கித்தரவே முடியாது மனதிற்குள் நினைத்த அசோக், அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் உண்மையிலேயே ரொம்ப காஸ்ட்லி போல.
என்று கூறிவிட்டு கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தான். அதற்குள் சந்தனாவிடம் வந்த ஹரிஷ், சந்தனா அந்த நெக்லஸை கொடு, நான் கொண்டு போய் அதை வீட்டில் வைக்கிறேன். உன்னோட ஹஸ்பண்டா என்னால் செய்ய முடிஞ்ச ஹெல்ப் அதுதான் என்று கேட்க சந்தனாவும் சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்று சந்தனா நெக்லஸை நீட்ட ஹரிஷ் அந்த நெக்லஸை வாங்க கை நீட்டினான். ஆனால் அது அவனுடைய கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. அதை பார்த்து ஷாக்கான மாதிரி ஹரிஷ் நடிக்க அசோக்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரிஷ், வேறும்னே தானே நீ அதை கீழே போட்ட, அது சந்தனாவுக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, ஏன் இப்படி பண்ண என்று அசோக் கத்தினான். அதே நேரத்தில் அவர்களை சுற்றி சந்தனாவுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் நிற்பதை ஹரிஷ் கவனித்தான். அப்போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம், சந்தனா மேடம் ஏன் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அவங்களோட ரேஞ்சுக்கு இவனை விட பெட்டராக ஒருத்தர் அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க என்று கிசுகிசுப்பான குரலில் கூறினாள். அது சந்தனாவிற்கும் கேட்டது. இது கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் தான்னு நம்புகிறேன். ஹரி, நீ ஒன்றும் இதை வேணும்னு செய்யலையே சந்தனா ஹரிஷிடம் கேட்டாள். பதிலுக்கு ஹரிஷும் கோபத்துடன், இப்படி நடந்ததுக்காக கண்டிப்பாக நான் சாரி கேட்க மாட்டேன். சந்தனா, நீ ஒரிஜினல் நெக்லஸுக்கே தகுதியானவ, அந்த அசோக் கொடுக்குற டூப்ளிகேட் நெக்லஸ் எல்லாம் உனக்கு வேண்டாம் என்றான். அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசுகிசுப்பாக பேசி சிரிப்பதை பார்த்த சந்தனா ஹரிஷுக்கு பக்கத்தில் சென்று, ஹரி ப்ளீஸ், நீ அசோக் கிட்ட சாரி கேளு, இது என்னோட ஆஃபீஸ் பில்டிங், அதோட இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, அதனால் இது ஆக்சிடெண்ட்டாகவே இருந்தாலும் அசோக் கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சாரி கேட்டுரு. என்னோட ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி ட்ராமாலாம் நடக்கிறத நான் விரும்பலை, அதுவும் முக்கியமாக இந்த டஃப் டைமில் என்று கூறினாள். அவளிடம் மெதுவாக தலையாட்டிய ஹரிஷ் அசோக்கிடம் திரும்பி, என்னோட ஒய்ஃபுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸை நான் கீழே போட்டதுக்கு சாரி என்று ஒரு போலியான மரியாதையுடன் கூறினார். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷிடம் சொன்னாள் சந்தனா. பின்பு ஹரிஷ் அசோக் இருவரையும் பொதுவாக பார்த்து, இப்போ எனக்கு லேட் ஆகுது, ஸோ நான் போகணும், 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நான் அப்புறமா அவங்க கூட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள். அவள் லிஃப்டில் ஏறும் வரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் அதன் பிறகு கீழே குனிந்து அந்த நெக்லஸை எடுத்து அசோக்கின் மேலே எறிந்தான். அதிர்ச்சியான அசோக் சுதாரித்து அதை பிடிக்கும் முன் அந்த நெக்லஸ் மீண்டும் கீழே விழுந்தது. அதிலிருந்த போலியான டைமண்ட் கல் தனியாக பிரிந்து தரையில் உருண்டு ஓடியது. பின்னால் கத்திக்கொண்டிருந்த அசோக்கை கண்டுகொள்ளாமல் ஹரிஷ் தன்னுடைய பைக்கை எடுக்கச் சென்றான். டேய் நில்லு, நான் கத்துறது உனக்கு கேட்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ நிற்க போறியா இல்லையா? பின்னால் ஓடி வந்து ஹரிஷை பிடித்து நிறுத்தினான் அசோக். இந்த நெக்லஸ் நீ நினைக்கிறத விட அதிகமான வேல்யூ இருக்கிற ஒன்று, அதை போய் நீ உடைச்சிட்ட. பாவம் சந்தனா, அவளுக்கு நல்லதாக ஏதாவது கிடைச்சா அதையும் நீ விட மாட்டல்ல? அசோக் கடுப்பாக கேட்டான். அவனை திரும்பி கண்களில் தீயுடன் முறைத்த ஹரிஷ், உனக்கு 3 விஷயம் சொல்லிக்கிறேன். பாயிண்ட் 1, சந்தனா என்னோட ஒய்ஃப், நீ அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு அவனுடைய பைக்கை எடுத்தான். பைக்கை ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பு அசோக்கை பார்த்த ஹரிஷ், பாயிண்ட் 2, என்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது என்னோட வேலை, அதனால் இன்னைக்கு நைட் நான் உண்மையான ட்ரீம் லவர் நெக்லஸை என்னோட ஒய்ஃபுக்கு வாங்கி தரப்போகிறேன். என்னோட ஒய்ஃப் கண்டிப்பாக ஒரிஜினலுக்கு தகுதியானவ, அது அவளோட புருஷன் நான் தான் வாங்கி தருவேன், நீ வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொன்னவன், பாயிண்ட் 3, நீ கொஞ்சம் நகரு, வெளியே போகிற வழியை அடைச்சிட்டு நிற்கிற என்று அலட்சியமாக கூறினான். நல்ல கனவுக்காங்கிற, உன்னால் உருப்படியாக ஒரு கார் கூட வாங்க முடியல, நீ அவளுக்காக 30 கோடி ரூபா நெக்லஸை வாங்கி தர போறியா? நீயே ஒரு பெரிய லூசர். பைக்கில் செல்லும் ஹரிஷின் முதுகை பார்த்து கத்திய அசோக் குனிந்து ஒரு கல்லை எடுத்தான். அதை வேகமாக ஹரிஷின் பைக்கை குறிவைத்து எறிய அது பைக்கின் பின்புறத்தை தாக்கியது. எப்படியோ பைக்கின் லைட்டை உடைத்து விட்டதை நினைத்து திருப்தியாக சிரித்துக் கொண்டான் அசோக். இதனால் கூடிய விரைவில் அவனுடைய வாழ்க்கையில் எரியும் வெளிச்சம் நொறுங்க போவதை அப்போது அவன் அறியவில்லை. சந்தனாவின் ஆபீஸில் வேலை செய்யும் சிலர் ஹரிஷ் உடைந்து போன பைக்கை ஓட்டிச் செல்வதை போட்டோ எடுத்து வைத்தனர். அந்த ஆபீஸ் பில்டிங்கின் டாப் ஃப்ளோரில் அமைந்திருந்த தன்னுடைய கேபினிற்கு சென்ற சந்தனா டேபிளுக்கு பின்னால் இருந்த ரோலிங் சேரில் அமர்ந்தாள். அவள் ஜன்னலுக்கு வெளியே விரித்து பார்த்தபோது அவளுடைய கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள்னு ஹரிஷுக்கு தெரியும், இருந்தாலும் அசோக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அசோக் எப்பவுமே கொஞ்சம் ஓவராக தான் போவான்னு எனக்கு தெரியும், அவனோட கேரக்டரே அப்படித்தான். அதுவும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு அசோக் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். இப்போதைக்கு அவனோட ஹெல்ப்பை என்னால் மறுக்க முடியாது. கம்பெனியை காப்பாற்ற கண்டிப்பாக அவனோட உதவி தேவை. இப்போ ஹரிஷ் வேற அசோக்கை ஹர்ட் பண்ணிட்டதால அசோக் அவன் சொன்ன அந்த இன்வெஸ்டரை கூட்டிட்டு வருவானானே தெரியல. அப்படி சப்போஸ் அவன் கூட்டிட்டு வரலனா அந்த 4 கோடி ரூபாய்க்கு நான் என்ன தான் பண்ண போறேன்? கவலையுடன் யோசித்தாள் சந்தனா. அப்பொழுது அவளுடைய போன் ரிங் அடிக்க ஸ்கிரீனில் ஹரிஷுடைய பெயர் தெரிந்தது. எடுத்து ஆன் செய்தவள் கீழுதட்டை கடித்துக்கொண்டே, இப்போ உங்கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை ஹரிஷ் என்று கூறினாள். சந்தனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு சாரி. நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் தேவையில்லாமல் அந்த அசோக்கை பார்த்து அப்படி டென்ஷனாக இருக்கக்கூடாது தான். சொல்லப்போனால் அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்றான் ஹரிஷ்.
ஆனால் அவன் தான் என்னோட கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. சண்முக ராஜேஸ்வரங்கிற ஒரு பெரிய பணக்காரரை நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு வரதா அசோக் சொன்னான். அவங்கள பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க நம்ம ஸ்டேட்லேயே பெரிய பணக்கார பிஸ்னஸ் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி. அவங்க நினைச்சா கண்டிப்பாக இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியும் என்றாள். அதை கேட்டு ஹரிஷ் தனக்குள் சிரித்து கொண்டான். இவ்வளோ நாள் என் கூட இருந்தும் என் பேருக்கு பின்னாடி என்ன பேர் இருக்குன்னு நீ கவனிக்கல. அப்படியே கவனிச்சிருந்தாலும் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஏதோ கோயின்சிடென்ட்னு நினச்சிருப்ப. ஆனால் சந்தனா, நீ ஒரு விஷயத்தை கரெக்டாக சொன்ன. என்னதான் ராஜேஸ்வர் குடும்பம் திவாலாக போகிறதா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் இன்றைக்கி இந்த ஸ்டேட்டோட நம்பர் 1 பணக்காரன். அவன் தான் இன்றைக்கி அவளோட கம்பெனியை காப்பாற்ற போகிறான். அந்த ஒருத்தன் நான் தான்னு உன்கிட்ட இப்போ உண்மையை சொல்ல முடியாது. நான் என்னோட ஒரிஜினல் பேக்ரவுண்டை பற்றி ரொம்ப நாளாக உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்கிறதுக்கு சீக்கிரமே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். இல்லாட்டி நான் உன்னை மொத்தமாக இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மனதிற்குள் நினைத்தான் ஹரிஷ். சந்தனா, சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ நீ பிஸியாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஐ லவ் யூ சந்தனா என்றான். சந்தனாவின் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் வழிய, எனக்கு தெரியும் என்று பதிலளித்தாள். ஃபோனை கட் செய்த ஹரிஷ், சந்தனாவை திரும்பவும் பழைய மாதிரியே என்னை லவ் பண்ண வைக்க போகிறேன். இது கண்டிப்பாக அவளோட தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற கவலையில் நான் என்னையே மறந்துட்டேன். ஆனால் நான் இதுக்கு மேலே அப்படி இருக்க போகிறதில்ல. சந்தனாவுக்கு தகுதியானவனா என்னை நானே உருவாக்கிக்க போகிறேன். முடிவு செய்தவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அவனுடைய ஃபோனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை வீட்டை விட்டு துரத்தியவரின் எண்ணை அழுத்தினான். நீ கால் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வயதானவரின் கம்பீரமான குரல் அந்த பக்கம் கேட்டது. ஹாய் தாத்தா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எதையாவது பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட பிரச்சனையை தீர்க்க என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், இன்றைக்கி நைட் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தரணும். 2வது கண்டிஷன், நான் சொல்கிற அசோக்னு ஒருத்தனோட பிஸ்னஸை உரு தெரியாமல் அழிக்கணும் என்றான். தாத்தாவுடன் பேசிவிட்டு ஃபோனை வைத்த ஹரிஷ், இனி இங்கே எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இப்போ தான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இனிதான் இருக்கு வேடிக்கையே என்று தனக்குள் நினைத்து கொண்டான். அப்போது சந்தனாவிடமிருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்காக சாரி. சீக்கிரமே நமக்குள்ளே எல்லாமே பழைய மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட் எங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதர் இருக்கிறத உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் மெசேஜ் பண்ணேன். அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு வர ஏதாவது நல்லதாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க முடியுமா? என்னோடய ஃபேமிலி பற்றி உனக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே என் வேலையை பற்றி வேற அவங்கக்கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர். அவங்கக்கிட்ட நீ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படுத்தினேன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று இருந்தது. அதை பார்த்து சிரித்த ஹரிஷ், கண்டிப்பாக உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன். நீ வேணா பாரு, ப்ராமிஸாக இன்னைக்கு நீயும் உன் ஃபேமிலியும் பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துக்க போகிறேன். லவ் யூ என்று பதில் மெசேஜ் டைப் செய்து அனுப்பினான். அவ்வளவு நேரம் தன்னுடைய பைக்கிலேயே உட்கார்ந்திருந்த ஹரிஷ் ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு தனக்கு முன்னால் இருந்த பில்டிங்கை பார்த்தான். இந்த ஊரிலேயே மிகவும் ரிச்சான ஏரியாவில் அந்த காஸ்ட்லியான பில்டிங் இருந்தது. அதை பில்டிங் என்று சொல்வதை விட பேலஸ் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். சில நிமிடங்களுக்கு பிறகு ஹரிஷ் அந்த பேலஸின் உள்ளே தன் தாத்தா பயன்படுத்தும் அறையில் அமர்ந்திருந்தான். ஹரிஷ் அவனுக்கு ஆப்போசிட் சைடில் நின்றிருந்த ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த், உன் தாத்தாவால் இங்கே வர முடியல, அதனால் அவருக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சிருக்காரு என்று அவனிடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்படியே முன்னால் வந்து அவர் ஹரிஷை அணைக்க அவன் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஹரிஷ். இந்த கொஞ்ச வருஷத்தில் நீ ஆளே மாறி போன மாதிரி இருக்க. இந்த ஃப்ரீடமான லைஃப்பை நீ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்ப போல என்று ஆனந்த் கூற அவரை ஒரு ஷார்ப்பான பார்வை பார்த்த ஹரிஷ், ஓ, என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனது இப்போ ஃப்ரீடமான லைஃப் ஆயிடுச்சா என்று கிண்டலாக கேட்டான். ஹரிஷ், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அப்புறம் அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. அது அவர் தொடர்ந்து ஏதோ சொல்ல போக குறுக்கிட்ட ஹரிஷ், சித்தப்பா, நான் பாஸ்ட்டை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுக்காக இங்கே வரல. ஸோ டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருவோமா? ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் தேவை என்றான். அவர்களின் ஃபேமிலி பிஸ்னஸை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆனந்த், அது ஒன்றும் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை என்று இழுத்தார். அதை கேட்டு புருவங்களை உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்த ஹரிஷ், பெரிய அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்லையே. சரி, உங்களோட டிக்ஷனரியில் அந்த சின்ன அமௌண்ட் எவ்வளோனாவது சொல்லுங்கள் என்று கேட்டான். 8,000 கோடி தயக்கத்துடன் ஆனந்த் கூறினார். ஓ, 8,000 கோடி இப்போ பெரிய அமௌண்ட் இல்லையா? அதை விட கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்காக தானே என்னை வீட்டை விட துரத்துனீங்க, அது ஞாபகம் இருக்கா? சிரித்துக்கொண்டே நக்கலாக கேட்டான் ஹரிஷ். ஆமாம், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் மோசம்னு நினச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இன்றைக்கி எங்களை காப்பாற்றும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீ என்ன சொல்கிற?
8,000 கோடி எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா என்றவரை நிமிர்ந்து பார்த்தவன் இருக்கையிலிருந்து எழுந்தான். சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, நான் கிளம்புறேன் என்றான். அவனை கை நீட்டி தடுத்த ஆனந்த், அந்த அமௌண்ட்டை மட்டும் நீ இப்போ தரலனா ராஜேஸ்வரன் குடும்பமே அழிஞ்சு போயிடும் ஹரிஷ். ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னால் மட்டும்தான் நம்மளோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். நீ போட்ட கண்டிஷன்ஸை முடிக்க சொல்லி நான் ஏற்கனவே என் ஆளுங்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீ இதிலிருந்து பின்வாங்க முடியாது. இதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் என்று அவசரமாக கூறினார். சிறிது நேரம் அவரை அமைதியாக பார்த்த ஹரிஷ், எனக்கும் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை சித்தப்பா. ஃப்ராங்காக சொல்லணும்னா 8,000 crore ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதா எனக்கு தோணலை. அப்புறம் எப்படி அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டான். ஹரிஷ், நீ இவ்வளோ மோசமாக எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற? உன்னோட ஸ்டாக்ஸோட வேல்யூவை நீ இன்னும் செக் பண்ணி பார்க்கலையா? நடிக்காத ஹரிஷ். பென்குயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின 20% ஸ்டாக்ஸோட வேல்யூ இன்னைக்கு 9,300 crores. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் நல்லாவே தெரியும் என்று கோபமாக பேசிய ஆனந்த் சிறிது இடைவெளி விட்டு தனது குரலை மென்மையாக்கி கொண்டார். ஹரிஷ், நீ கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சுப்பாரு. ராஜேஸ்வரன் குடும்பத்தில் நீயும் ஒரு ஆளுங்கிறத மறந்துடாத. நம்ம ஃபேமிலியை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு. அவனை கன்வின்ஸ் செய்வதற்காக ஏதேதோ சொன்னார். ஆனந்த் சொன்ன தொகையை கேட்டதும் ஹரிஷ் தன்னுடைய ஹார்ட் பீட் வெளியே கேட்பதை உணர்ந்தான். என்கிட்ட 9,000 crores இருக்கா? இன்னைக்கு காலையில் வரைக்கும் என்கிட்ட மொத்தமாக 5,000 ரூபா கூட இல்லை. ஆனால் இப்போது நான் 9,000 கோடி ரூபாய்க்கு அதிபதி. இதை வச்சு என்னால் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வேணாலும் உருவாக்க முடியும் நினைத்த ஹரிஷ் அவனுடைய சித்தப்பாவை நேராக பார்த்தான். சித்தப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா என்னை குடும்பத்திலேருந்து வெளியே போன்னு சொன்னப்போ யாருக்குமே நான் இந்த குடும்பத்தை ஆளுங்கிறது ஞாபகத்துக்கு வரலையே. அப்போ நான் மட்டும் ஏன் அதை பற்றி யோசிக்கணும் என்ற ஹரிஷின் கேள்விக்கு ஆனந்தால் பதிலளிக்க முடியவில்லை. எனக்கு இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் என்னை வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ண அதே நாளில் தான் எனக்கு நிச்சயமாச்சு. நான் இப்போ வேற ஒரு குடும்பத்தோட மருமகன். அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட விசுவாசத்தை அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட காட்டணும்? ஆவேசமாக கேட்ட ஹரிஷ், இப்போ கூட இந்த ஃபேமிலி திவாலாகிற நிலைமைக்கு போகலைன்னா நீங்களாம் என்னை பற்றி நினச்சிருக்க கூட மாட்டீங்க. இவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கேனா செத்துட்டேனாங்கிறத பற்றி கூட நீங்கள் யாரும் கவலைப்படலை. அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்களுக்காக கவலைப்படணும் என்றார். சில நொடிகள் மௌனமாக இருந்த ஆனந்த், ஹரிஷ், நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான். நம்ம மொத்த குடும்பத்து சார்பாகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ளீஸ் நம்ம குடும்பத்துக்காக இந்த உதவியை பண்ணு. இப்போ நீ மட்டும் இதை பண்ணலைன்னா ராஜேஸ்வரன் வம்சமே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். கெஞ்சுவது போல் கேட்டவர் ஹரிஷின் முகம் இழகாமல் இருப்பதை கவனித்தார். ஏதோ ஒரு முக்கியமான முடிவை எடுப்பது போல அமைதியாக சில நிமிடங்கள் யோசித்த ஆனந்த் பின்பு ஹரிஷை பார்த்தார். ஹரிஷ், நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா உன்னை நம்ம தியானா மீடியா கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக மாற்றுறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். நாளைக்கு நீ உன்னோட பொசிஷனில் வந்து உட்காரலாம். நாளைக்கு இதே நேரத்தில் உன்கிட்ட ஒரு சொந்த கம்பெனி இருக்கும் என்று அவசரமாக கூறினார். அவரை பார்த்து சிரித்த ஹரிஷ், தியானா மீடியா நம்ம அகிலா சித்தியோடது தானே? உங்களோட நன்மைக்காக மற்றவங்களோட பொருளை தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல என்று கேட்டான். ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவள் கண்டிப்பாக இதை செய்வாள். தியானா மீடியா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்லேயே அதிகமான ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியும் கூட. இனி அது மொத்தமாக உனக்கு சொந்தமானதாக இருக்கும். அவர் ஹரிஷுக்கு ஆசை காட்டினார். அதை கேட்டு பற்களை கடித்த ஹரிஷ், சரி சித்தப்பா, இந்த டீல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உருவாக்க போகிற என்னோட சொந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த தியானா என்டர்டெயின்மெண்ட் முதல் படிக்கலாக இருக்கட்டும். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் முன்னாடி சொன்னது பொய்யில்லை. ஸோ நான் இப்போ அவசரமாக கிளம்பி ஆகணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேற முயற்சித்தான். ஒரு நிமிஷம் அவனை தடுத்து நிறுத்திய சித்தப்பா, அப்படின்னா நீ எங்களுக்கு என்று கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார். ஆமாம், நான் என்னோட பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போவாவது பணத்தை விட குடும்பம் தான் முக்கியன்றது உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நம்புகிறேன் அழுத்தமாக கூறினான் ஹரிஷ். உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கப்புறமும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இது நம்ம குடும்பத்தையே ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்ற போகுது. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்று மனதார நன்றி கூறினார் ஆனந்த். அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த மாளிகையிலிருந்து வெளியே வந்த ஹரிஷ் வாட்சை பார்த்தவன், அடடா, எங்கள் காலேஜ் ரீயூனியன் மீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சே என்று நினைத்தவாறு பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பினார். நாங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்றா மீட் பண்ண போகிறோம். இடையில பல வருஷம் ஓடிப்போச்சு. திரும்பவும் அவங்க எல்லாரையும் பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் எப்படி வளர்ந்துருக்கேன்னு காமிக்கிறேன். பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடலாம் நினைத்த ஹரிஷ் வீட்டிற்கு செல்லும் பாதைக்கு வண்டியை திருப்பினார். என்னோடய லைஃபே மொத்தமாக மாறப்போகுது. என்னால் இப்போ அதை ஃபீல் பண்ண முடியுது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என் குடும்பத்தோட மரியாதையையும் காலேஜ் மேட்ஸோட பொறாமையும்
என் மாமியாரோட மதிப்பையும் எல்லாத்தையும் விட முக்கியமாக என் ஒய்ஃபோட அன்பையும் நான் அடைய போகிறேன். விசில் அடித்துக்கொண்டே சந்தோஷமாக வீட்டிற்குள் நுழைந்தான் ஹரிஷ். அதே நேரத்தில் தன்னுடைய ஆஃபீஸில் இருந்த சந்தனா காரிடாரில் நடந்து செல்லும் போது அவளுடைய ஆஃபீஸ் மேட்ஸ் சிரிப்பதை கேட்டாள். பிரேக் ரூமிற்குள் நுழைந்த அவள் அங்கிருப்பவர்கள் ஃபோனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருப்பதை கண்டாள். மெதுவாக எட்டி பார்த்த அவள் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த வீடியோவை கவனித்தாள். அதில் ஹரிஷ் பின்புறம் உடைந்து போன ஓட்ட பைக்கை ஓட்டிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. அதை பார்த்து சிரித்த ஒரு லேடி ஸ்டாஃப், இதை பார்த்தா ஒரே காமெடியாக இருக்குது, இப்படி உடஞ்சி போன பைக்கை கூட விடாமல் ஓட்டிட்டு போகிற ஒருத்தனை இப்படி தான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று கமெண்ட் அடித்து கொண்டிருந்தார். ஆமாம், இந்த மாதிரி ஒரு லூசரை மேடம் ஏன் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல, இன்னொரு பெண் வருத்தத்துடன் கூறினாள். அதற்குள் அங்கு மூன்றாவதாக இருந்த ஒரு பெண், அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, நான் ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவர் நம்ம மேடத்துக்கு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தார் என்று சிரிப்பை அடக்கிக் கொண்டே கூறினாள். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வெடித்து சிரித்தனர். இதான் இந்த இயரோட பெரிய ஜோக்குன்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸை பற்றி தெரியாமல் ஏதோ பொட்டி கடையில் வாங்கி கொடுக்குற கடலை மிட்டாயின்னு நினச்சிட்டார் போல. அவரோட செலவுக்கே மேடம் தான் காசு கொடுக்குறாங்க, இதில் ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தர போகிறாரம்மா. ஐயோ ஐயோ. சந்தனா நிற்பதை கவனிக்காமல் அங்கிருந்த அனைவரும் மாற்றி மாற்றி ஹரிஷை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பெண் சந்தனாவை கவனித்து மற்றவர்களுக்கு செய்கை காண்பிக்க எல்லோரும் பதட்டத்துடன் சந்தனாவை திரும்பி பார்த்தனர். அவர்களுக்கு நேராக கை கட்டி நின்று கொண்டிருந்த அவளை பார்த்து மன்னிப்பு கேட்பது போல தலையை குனிந்த அவர்கள், சாரி மேடம், நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என்று தயக்கத்துடன் கூறினர். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் முட்டாள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க, நான் எப்பவும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். அமைதியாக பதில் கூறினாள் சந்தனா. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தியைப் போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது. ரியலி சாரி மேம், நாங்கள் இப்போவே எங்கள் டேபிளுக்கு போகிறோம். சந்தனாவின் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து விரைந்து சென்றனர். அவர்கள் பேசியதை கேட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சந்தனா வேகமாக தன்னுடைய ஆஃபீஸ் ரூமிற்கு திரும்பி வந்து கதவை மூடினாள். அந்த கதவில் சாய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அப்படியே அழத் தொடங்கினாள். ஹரிஷ் கண்டிப்பாக ஒரு முட்டாள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அது அவனுக்கும் புரியணும்னு தான் ஆசைப்பட்றேன். எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற நான் எவ்வளோ போராடிட்டு தான் இருக்கேன், பட் என்னால் முடியல. என்ன ஆனாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் நான் அவனை கைவிட்ட மாட்டேன் என்று தனக்குள் பேசியபடி அழுது ஓய்ந்தாள் சந்தனா. அதே சமயத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஹரிஷ் அவனுடைய மாமியார் திலகா ஹால் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான். அவன் உள்ளே வரும் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்த அவர், ஹரிஷ் இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று அழைத்தார். ஹரிஷும் கண்களில் குழப்பத்துடன் அவருக்கு பக்கத்தில் சென்றான். ஹரிஷ், உனக்கும் சந்தனாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகப்போகுது, ஆனால் இன்னும் ஒரு பேரப்பிள்ளை எங்களால் பார்க்க முடியல. உங்கள் ஃபேமிலியில் குழந்தை பிறக்கிறது சம்பந்தமாக ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா என்று கேட்டார். அதை கேட்டு ஹரிஷின் முகம் மாறியது. அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, எங்களோட பரம்பரையிலையும் அப்படி எந்த பிரச்சனையும் கேள்விப்பட்டதே இல்லை என்று பதட்டமாக பதில் சொன்னார். கண்களை சுருக்கி அவனை பார்த்த திலகா, அப்படியா, ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் உன்னோட பேரண்ட்ஸை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது, அப்புறம் நீ சொல்கிறத மட்டும் வச்சு எப்படி நம்புறது? எதுக்கும் நான் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ உன்னோட பேரண்ட்ஸை வர சொல்லு, உன்னோட சைடில் ஜெனட்டிக்காக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். திலகா ஆர்டர் போடுவது போல கூற முகத்தை சுளித்தான் ஹரிஷ். அதான் தேவையில்லைன்னு சொல்கிறேனே, அவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, தேவையில்லாமல் நான் அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை என்று பதில் கூறினான். ஆமாம், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நான் உன் பேரண்ட்ஸை மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு தானே சொல்கிறேன், அதுவும் உங்களோட நல்லதுக்கு தானே, அதனால் பதிலுக்கு பதில் பேசாமல் சொன்னதை செய். இப்போ எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நைட்டு நடக்க போகிற ஃபேமிலி கெட் டுகெதரில் நாம் மீட் பண்ணலாம் சொன்ன திலகா அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். சற்று நேரம் அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்த ஹரிஷ் தலையை குலுக்கி தன்னை மீட்டு கொண்டான். கையை திருப்பி வாட்சை பார்த்த அவன், ஐயோ, ரீயூனியன் மீட்டப்புக்கு டைம் ஆயிடுச்சு, இவங்க பிரச்சனை அப்புறமா பார்க்கலாம் என்று வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் செய்தான். பின்பு மீட்டப் நடக்கும் மிகப்பெரிய ஆடம்பரமான ஹோட்டலுக்கு தன்னுடைய பைக்கில் கிளம்பினான். ஹோட்டலுக்கு முன்னால் இருந்த பார்க்கிங்கில் தனது பைக்கை விட்ட அவன் அதன் கண்ணாடியை பார்த்து கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டான். ஹரிஷ், நீதான் அது? அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அங்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் அஜய், ஹரிஷின் பழைய கிளாஸ்மேட். அஜயை பார்த்தவுடன் ஹரிஷின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. ஏ அஜய், நீ மட்டும் என்ன அப்படியே காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்க, உனக்கு வயசே ஆகாதடா, அதுவும் இல்லாமல் அப்போ மாதிரியே இப்போவும் பாப்புலராக இருக்கான்னு வேற கேள்விப்பட்டேன், எப்பட்றா என்று வியப்பு மாறாமல் கேட்டான் ஹரிஷ்.
இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அஜய் சிரித்துக்கொண்டே விளையாட்டாக பதில் சொன்னான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் உன்னோட காரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குடா. ஹரிஷ் திறந்த மனதுடன் பாராட்டினான். அப்போது ஹரிஷின் பைக்கை கவனித்த அஜய், நீயும் மாறாமல் எப்பவும் போல வினோதமாக தான் இருக்க. உண்மையாகவே இந்த வண்டியிலேயே இவ்வளோ தூரம் வந்த என்று கேட்டான். ஆமாம், என்னோட சொந்த பணத்தில் நான் ஃபஸ்ட்டு வாங்கின திங்ஸில் இதுவும் ஒன்று. யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கறத விட நம்மளா சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்கும்போது அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஹரிஷ் சந்தோஷத்துடன் கூறினான். அதை கேட்டு தோள்களை குலுக்கிய அஜய், கூல் ஸ்டோரி ப்ரோ. சரி உள்ளே போகலாமா? யாரெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கா, யாரெல்லாம் வயசாயிட்டாங்கன்னு பார்ப்போம் என்று சொல்ல ஹரிஷும் அவனுடன் சேர்ந்து சிரித்து பேசிக்கொண்டே உள்ளே சென்றான். ஹரிஷும் அஜயும் ஒன்றாக உள்ளே வருவதை அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அஜய், இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கூட்டத்தில் பழக்கமான குரல் ஒன்று கத்த அங்கிருந்த மற்றவர்களும் அஜயுடன் பேச ஆர்வம் காட்டினர். அஜய் தனக்கு பக்கத்தில் இருந்த ஹரிஷை கை காட்டி, நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க, ஹரிஷ் உண்மையிலேயே இப்போ பெரிய ஆளாக வளர்ந்துட்டான் என்று கூறினான். உடனே அவர்கள் ஹரிஷை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். ஹரிஷ் காலேஜ் படிக்கும் போதே யார் கூடயும் பெருசாக ஒட்டாம தான் இருப்பான். ஆனால் இப்போ என்னமோ அஜய் மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து வரான். ஒருவேளை நமக்கு தான் அவனை பற்றி சரியாக தெரியலையோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அந்த பார்ட்டி ஹாலில் இருந்தவர்களை ஒரு முறை பார்வையால் வலம் வந்த ஹரிஷ், இங்கே வந்திருக்கிறதுலேயே நான் தான் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் போலையே. இதை பார்த்தா இவங்க எல்லாரும் என்னை குறைச்சி தான் இடம் போடுவாங்க. மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அஜயிடம் திரும்பி, சரி அஜய், நான் போய் உட்கார்றேன், நம்ம அப்புறமா பேசலாம் என்றான். ஓகே ஹரிஷ் பதிலளித்த அஜய் அவனின் நண்பர் கூட்டத்தில் கலந்தான். அங்கு காலியாக இருந்த ஒரு சேரில் அமர்ந்த ஹரிஷ் தன்னுடைய கிளாஸ்மேட்டுகளை சந்தோஷமாக பார்த்தான். பின்னால் அமர்ந்து அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கவனிப்பது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த இடம் பரபரப்பாக அவர்களின் கிளாஸ்மேட் ரித்திகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள். வாவ், இவ ரொம்ப அழகா இருக்காளே. ஆமாம், காலேஜ் படிக்கும்போது இவ தான் கேம்பஸ் பியூட்டியாக இருந்தா. நம்ம காலேஜ்லேயே அவள் தான் ரொம்ப அழகும் கூட. இப்போவும் அப்படிதான் இருக்கா நினைத்த ஹரிஷ் அவளுக்கு ஹாய் சொல்வதற்காக எழுந்தான். ஆனால் அவனுக்கு முன்பாக முந்திக் கொண்ட அஜய் நேராக ரித்திகாவிடம் சென்று, ஹாய் ரித்தி, என்னை மறந்துட்டியா என்று கேட்டான். அவனை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் செய்த ரித்திகா, அஜய் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று கூறினாள். பதிலுக்கு சிரித்த அஜய், அது ஏதோ ஒரு மோசமான விஷயம் மாதிரி சொல்ற என்றான். அவனை பார்த்து தலையை சாய்த்து அழகாக சிரித்த ரித்திகா, நம்ம காலேஜ் படிக்கும்போது டேட் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ அது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம்லாம் இல்லை கிண்டலாக கூறினாள். ஆமாம், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். இப்போ நினச்சாலும் அந்த நாள்லாம் திரும்பி வராது. ஆனால் நீ இப்போவும் ரொம்ப அழகாக தான் இருக்க. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் அஜய். பெருமையாக அஜயை பார்த்த ரித்திகா, சொன்னால் கொஞ்சம் கிளீஷேவாக தான் இருக்கும், இப்போவே அதை சொல்கிறது சரியானு கூட எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பெரிய மீடியா கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறேன் என்றாள். நிஜமாக சொல்கிறியா? கங்க்ராட்ஸ். அப்போ கூடிய சீக்கிரம் இந்த ஃபேமஸ் ரித்திகா என் ஃப்ரெண்டு தானே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அஜய் அவளை பாராட்ட ரித்திகாவின் கன்னங்கள் சிவந்தது. ஆக்சுவலாக இன்னும் அஃபிஷியலாக சைன் பண்ணல, பட் பேச்சுவார்த்தைலாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே அந்த நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரித்திகாவும் சந்தோஷமாக கூறினாள். கண்டிப்பாக ரித்திகா, உன்னை போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா சொல்லிவிட்டு அஜய் சிரித்தான். அப்பொழுது ஹரிஷுக்கு பக்கத்தில் ஒரு பெண்கள் கூட்டம் வந்து அமர்ந்தது. அதில் ஒரு பெண் மற்ற பெண்களை பார்த்து, ஏய் ரித்திகா ஒரு ஸ்டாராக போகிறான்னு கேள்விப்பட்டேன். ராஜேஸ்வரன் குரூப்ஸை சேர்ந்த தியானா மீடியா கம்பெனியில் தான் அவள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாளாம் என்று கிசுகிசுப்பாக கூறினாள். அப்படியா? அந்த மீடியா கம்பெனி நம்ம கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. ரித்திகா அதில் சைன் பண்ண போகிறானா? கூடிய சீக்கிரமே அவள் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான்னு அர்த்தம். எதுக்கும் நான் இப்போவே அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கிறேன் சொல்லிக்கொண்டே ஒரு பெண் எழுந்தாள். அதை பார்த்த மற்ற பெண்களும், இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இப்போவே அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கிட்டா பின்னாடி அது ஒர்த்தா கூட ஆகலாம். அந்த 3 பெண்களும் எழுந்து ரித்திகாவின் அருகில் சென்றனர். ரித்திகா, எங்களுக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணும் அவர்கள் கேட்க ரித்திகாவும் சிரித்துக்கொண்டே அவர்களுடன் உரையாடினாள். இதையெல்லாம் பார்த்த ஹரிஷ், உண்மையிலேயே இது ரித்திகாவுக்கு ஏற்ற ஜாப் தான். சின்ன வயசுலேருந்து அவளோட கனவை விடாமல் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாவே தியானா மீடியா கூட தான் அவள் சைன் பண்ண போகிறான்னா அவளை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு மார்னிங்லேருந்து நான் தான் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் ஓனர். அப்படி இருக்கும்போது என்னோட கிளைண்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது கம்பெனியை ஸ்மூத்தாக நடத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போதே ரித்திகாவும் அஜயும் ஹரிஷுக்கு சற்று தொலைவில் வந்து அமர்ந்தனர். தனக்கு ரைட் சைடில் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த ரித்திகாவை பார்த்த ஹரிஷின் முகம் மலர்ந்தது. நம்ம தான் அந்த கம்பெனியோட ஓனருங்கிற விஷயத்த இவகிட்ட சொல்லலாமா?
எப்படி பார்த்தாலும் நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவ கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்கணும். ரித்திகாவின் அழகான கண்களை பார்த்து கொண்டே முடிவெடுத்தான் ஹரிஷ். த ஃபேமஸ் தியானா மீடியா கம்பெனியை இனிமேல் தான் தான் நடத்தப் போகிறேன் என்பதை நினைத்து ஹரிஷுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதிலும் அவனுடைய பழைய கிளாஸ்மேட் ரித்திகா அங்கு இணைந்து பணிபுரிய போவதை அறிந்ததும் உற்சாகமாக உணர்ந்தான். அதனால் அதை பற்றி அவளுடன் பேசலாம் என்று ரித்திகாவிற்கு லெஃப்ட் சைடில் காலியாக கிடந்த சேரில் உட்காரப் போனான் ஹரிஷ். அப்போது, சாரி, இந்த சீட்டை என்னோட பெஞ்ச்மேட் ஜெசிகாவுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் கூறினாள் ரித்திகா. ஆனால் ஜெசிகா ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்திருக்காளே. ஹரிஷ் அவர்களிடமிருந்து 4-5 வரிசை முன்னால் உட்கார்ந்திருந்த பெண்ணை கை காட்டி கேட்டான். அவனின் முகம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. இப்போது நேரடியாக அவனை பார்த்து முகத்தை சுழித்த ரித்திகா தன் மூக்கை மூடிக்கொண்டே, உன்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, அதனால நீ கொஞ்சம் சீட்டு மாறி உட்கார்ந்தா நல்லா இருக்கும் என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள். ஹரிஷ் திகைத்து போனான். அவன் இங்கு வருவதற்கு முன்புதான் குளித்து ட்ரெஸ் மாற்றி இருந்தான். இவளுக்கு நிஜமாவே மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் நினைத்த ஹரிஷ் ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் அங்கிருந்து அவனுடைய மற்ற கிளாஸ்மேட்டுகள் அவர்கள் பங்கிற்கு அவனை இன்சல்ட் செய்து சிரிக்கத் தொடங்கினர். மகிழ்ச்சியாக அந்த பார்ட்டிக்கு வந்த ஹரிஷின் முகம் கோபத்தில் இறுக்கமாக மாற ஆரம்பித்தது. இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.